ஓய் பேசவோ முடியலடி. பேசவே முடியலையா? ஆமா. பேசாதமா பாரு. அப்படி இருந்தாலும் மச்ச வெளியழகி வெளியழகி முத்தமில்லா ரூபி என்னுடைய பயிர்கள் தான். எப்படி தெரியுமா? எப்படி அழகில சிறந்த அழகே சுபத்திரை. அழகிலே சிறந்த அழகு சுபத்திரை. ஆமாண்டி. உங்களோட பேரு அழகு சுபத்திரை. ஆமா. எம்மா ஏப்பா அப்படி அழகு சுபத்திரையாக இருந்துட்டாலும் ஆட்டாதறியே வாட்டு வத்தி அழகு சுபத்திரையாக இருந்துட்டாலும் உங்களை பெற்றெடுத்து தாய் தந்தை யாரு இதை சொல்லணும். நீங்கள் எப்படி பிறந்தீங்க ஒன்னு ஒன்னா சொல்லடி. எம்மா இது சொல்லணுமா? பின்ன டெல்மி படக்குன்னு அமர மகாரிஜி ஒரு பருத்த மகாரிஷி. சரி, பருத்த மகாரிஷின்னா யாரு? ஒரு கல்யாணம் பண்ணாம கட்ட பிரமசாரி. சரிமா. அந்த ரிஷியானவரு இது மேல ஒரு ஆலயத்தை கட்டி ஆலயத்துக்கு முன்னால பாரு ஐயர்கள் வந்து யாகம் செய்வார்கள். அதை போன்று அந்த பருத்த மகாரிஷியானவரு பெரிய ஒரு யாகம் செய்தார். பெரிய யாகம். ஆமா. சரிமா. அப்படி பெரிய யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்தில சரி நான் பெண்ணால் பிறந்தேன். ஓ, நீங்கள் பிறந்தீங்க. ஆமா. அம்மா நீங்க மட்டும் தான் பிறந்தீங்களா? நீங்க யாரார எத்தனை பேர் பிறந்தீங்க? அப்படி இந்த யாகத்தில நான் மட்டும் பிறந்தனா? என்னுடைய உடன் பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு கேக்குறா. ஆமா, கூட பிறந்தாரே. என் உடன் பிறந்தவர்கள் என்னுடைய அக்கா பான்மதி ஒன்னில் பிறந்தார். பான்மதி. ஆமா. சரிமா. பான்மதி பெருந்திரவாவால் பிறந்தாலும் அப்ப பருத்த மகரிஷி பார்த்தாரு. சரி. அடடா யாகம் செய்யும் பொழுது
2 பெண் குழந்தை வந்து விட்டது. அதுக்கு நம்ம என்ன செய்வது அப்படின்று ஆலோசனை ஓட்டி கொண்டிருந்தார் பருத்தி மகரிஷி. ஆலோசனை. ஆமா, நம்மள ஒரு கல்யாண மண்டல கட்ட பிரம்மசாரிக்கு 2 குழந்தை வந்து விட்டது. இந்த ஊர் உலகம் நம்மளை பத்தி என்ன சொல்லும் அப்படின்று ஆலோசனை ஓட்டி கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அந்த வழிமார்க்கத்துல யாரு சென்றார்? பலராமனும் நாராயணமூர்த்தி அந்த வழிமார்க்கத்தில் சென்றார்கள். ஆமா, சரி. அப்படி செய்யும் பொழுது பருத்தி மகரிஷி இடத்துல கேட்டார், ஐயா நீங்களா ஒரு கல்யாணம் மண்டாம கட்டா பிரம்மசாரி, கட்டா பிரம்மசாரிக்கு 2 பெண் குழந்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறீங்களே, இது என்ன நியாயமா அப்படின்னு கேட்டார். சரி. அப்ப பருத்தி மகரிஷி சொன்னார், ஐயா 2 பெண் குழந்தையை நான் பெக்கவில்லை, யாகம் செய்தேன். அந்த யாகத்தில 2 பெண் குழந்தை வந்து விட்டது அப்படின்னு சொன்னார் பருத்தி மகரிஷி. அப்ப பார்க்கும் பொழுது யாரு பலராமன் இடத்துல யாரை கொடுத்தார்? என்னோட அக்காவை கொடுத்தார். நாராயண இடத்துல என் அழக சுபத்திரை கொடுத்தார். அப்படி என்ன கொடுத்து அம்மா அப்படி கொடுத்தாலும் எனக்கு யாரு அண்ணன்? அம்மா